நம சிவாய. சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு மனிதர்கள் கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி நாம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பொதுவா ஒருத்தருக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா யாராவது ஒருத்தர் காரணமா இருப்பாங்க அப்படின்னு நம்மளுடைய மனது சொல்லிக்கிட்டே இருக்கும். அது கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், அல்லது குடும்ப உறுப்பினர்களா இருக்கலாம். யாரோ ஒருத்தர் தான் நம்மளுடைய கஷ்டத்துக்கு காரணம் அப்படின்னு நம்மளுடைய மனநிலையை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்போம். உண்மையிலேயே நம்மளுடைய கஷ்டத்திற்கு காரணம் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு மனிதருக்கு ஏற்படும் கஷ்டத்திற்கு முழு காரணம் அவங்க மட்டும்தான். அவங்களுடைய விதிப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும். அவங்களுடைய கர்ம வினை தான் அவங்களுடைய வாழ்க்கைய வழி நடத்துது. பேச்சு வழக்குல சொன்னோம்னா அவங்களுடைய தலையெழுத்து தான் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்க சந்தோஷத்திற்கும் துக்கத்திற்கும் காரணம். ஒரு சில மனிதர்கள் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அவங்க எவ்வளவோ கோவிலுக்கு போவாங்க, எவ்வளவோ பரிகாரங்களை பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்துடும். ஒரு பரிகாரம் 2 பேர் செய்யறாங்கன்னா ஒருத்தருக்கு அது வெற்றிகரமா பழிச்சிடுது, ஒருத்தருக்கு பழிக்க மாட்டேங்குது. அதற்கு காரணம் என்ன? அவங்களுடைய விதிப்படி அவங்க எவ்வளவு காலம் கஷ்டப்படணும் அப்படின்னு இருக்கோ அந்த நேரத்துல அவங்க எவ்வளவு பரிகாரம் செஞ்சாலும் அந்த கஷ்டப்படக்கூடிய நேரத்துல அவங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அந்த கஷ்ட காலம் முடிந்ததற்கு பிறகுதான் அவங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல நீங்க என்ன பரிகாரம் செஞ்சாலும் உங்களுக்கு பலன் தராது. அதனால உங்களுக்கு முதல்ல விதிப்படி என்ன இருக்கு, விதிப்படி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுடைய கஷ்டத்திற்கு தீர்வு இன்னும் எவ்வளவு நாள்ல கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். விதியை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, விதியில இருக்கிறத நீங்க தியானம் செய்ய தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய விதியின் பலனை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இல்ல தியானம் செய்ய தெரியாதவங்களா இருந்தாங்கன்னா ஜோதிடம் மூலியமாக உங்களுடைய கிரக பலன்களை வச்சு உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை, உங்க விதியில இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியும். அப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏத்த மாதிரி உங்க மனநிலையை நீங்க தயார் செஞ்சு உங்களுடைய நல்ல காலம் வர்ற வரைக்கும் நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னாலே நீங்க நிம்மதியா இருக்கலாம். நம சிவாய.